வேத வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இந்த உலகத்தில் இருக்கா, என் பாவங்களை மன்னிக்க யாராவது இருக்கிறாங்களா என்று உங்களுக்கு ஒரு தேடல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு இருக்கிறார். நீங்கள் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு அதிகமான எப்பேற்பட்ட பெரிய பாவத்தை செய்தாலும் சரி, எவ்வளவு அதிகமான பாவங்களை செய்திருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை நீக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய பாவங்களை நீக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். தேவனாய் இருந்தவர் மனிதனாய் வந்து சிலுவையிலே மரித்ததற்கு ஒரே ஒரு காரணம் தான், உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக, உங்கள் அக்கிரமங்களை மன்னிப்பதற்காக, மன்னித்து உங்களை தம்முடைய சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வதற்காக. நம்பலாமா என்று நீங்கள் ஒரு கேள்வி உங்களுக்கு எழுப்பினால், இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து பாருங்கள். இயேசுவே பாவங்களை மன்னியும் என்று சொல்லி பாருங்க. உங்களை அறியாத, இதுவரை நீங்கள் அறியாத ஒரு சமாதானம், சந்தோஷம் உங்களை நிரப்பும். உங்களுக்குள் இருக்கிறதான அந்த துக்கம், பாவத்தினால் உண்டான ஒரு துக்கம் உங்களை விட்டு விலகுவதை உணர்வீர்கள். அதுல இருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம், பாவத்தை மன்னிக்க இயேசு ஒருவரே வல்லமையுள்ளவர், பாவத்தை மன்னிக்க இயேசு ஒருவரே அதிகாரம் உடையவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பாவத்தை அறிக்கை செய்யுங்க, பாவம் மன்னிப்படையுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.